முழுக்க முழுக்க மக்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸ்லயே எஜுகேஷன் கண்ட்ரோலை பியூரா கொண்டு வரணும். கவர்மெண்ட் செக்டார்ல படிக்கலாம், பிரைவேட் படிச்சாலுமே அவைகள் இரண்டும் ஒரே தரத்துக்கு உட்பட்டதா கொண்டு வரணும். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த ஆமா, மாதிரி மெடிசன் வரல, அவன் ஸ்கூலே அங்கதான் படிக்கணும். அமெரிக்கால பண்ணி ஆமா. ரெண்டாவது அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் அதே போன்று எங்கேயும் கொடுக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாமே தரம் உயர்த்தப்படணும். கண்டிப்பா. ஏன்னா மெடிக்கல் அந்த விஷயமே இப்ப வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கணும், திடீர்னு வீட்டுல ஏதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல்லா அங்க போய் முடிஞ்சிருதே காசு எல்லாமே. இவை ரெண்டும் லாபகரமான துறையா பார்த்தா அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லை. மற்றதுல சம்பாதிக்கிறது தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுல 50% லாஸா கூட ஓடட்டும், அது மேட்டர் இல்லை. அதுல லாபம் சம்பாதிக்கிறது நோக்கம். இந்த ரெண்டும் முக்கியமான விஷயங்கள்ல கரப்ஷன் இல்லாம தூய்மைப்படுத்தப்பட்டு சுகாதாரமான உயர்ந்த ரக மருத்துவமும் உயர்ந்த கல்வியும் கொடுக்கிறது ஈவனான ஒரு விஷயம். ஓகே, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்குமே. இல்ல, நாங்களே சினிமா எடுக்க தான் வந்தோம். டெலிவிஷன்ல பண்ணாலும் சினிமா தான் நம்ம நோக்கமா இருக்கு. ஆனா நான் மற்றதை கவனிக்க மாட்டேன்னு நான் நினைச்சது கிடையாது. நான் எல்லா சினிமாவே நான் தேர்ந்தெடுத்த துறை. நான் சினிமா துறை மட்டும் உலகமே கிடையாது. அப்ப நம்ம மற்ற துறைகள்ல குறைந்தபட்சம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் சினிமால இருக்கிறதுக்குமே சினிமாவிலே இருக்க முடியும். ஒரு இயக்குனராகவும் இருக்கு. நான் ஒரு ஏரியாவை நான் டச் பண்ண போறேன்னா எனக்கு அந்த ஏரியா பத்தின அவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தெரியும். இப்ப அதனால எனக்கு கதையும் கிடைக்குது. உண்மை, இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற சம்பவங்களை நான் கோர்க்கும் போது போறேன். ஒரு தடவை ஊருக்கு போனேன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன்.